ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைஸ், நம்ம வந்து 2 வீடியோவா நம்ம சொல்லிட்டே இருந்தோம் எங்க போறோம்னு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பருவதமலை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் கைஸ். மேலே போயிட்டு நம்ம வந்து சாமியை பார்க்க போறோம். நாங்கள் 4 பேர், அப்புறம் இன்னொருத்தர் இருக்காங்க ஏழ்பல. நாங்கள் எல்லாருமே போகிறோம் கைஸ். மொத்தம் வந்து 4 பாதை இருக்குது கைஸ். அந்த 4 பாதை, ஃபர்ஸ்ட் பாதை வந்து காட்டு பாதை, செகண்ட் பாதை படிப்பாதை, 3வது பாதை கல்லு பாதை, 4வது கடப்பாறை. இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஏறி நம்ம போகிறோம். ரொம்ப த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக இருக்குது. எல்லாரும் பாருங்க. நான் ஏறிடுவோமா? ஏறிடுவோம். நாங்க ஏறிடுவோம், நீ ஏறிடுவியா? நான் ஏறிடுவேன். பக்தியா நம்ம போனா நம்மளால ஏறிட முடியும் கைஸ். எல்லாரும் சாமி கும்பிட்டு போவோம். ஓகேவா, ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே, ஏழுக்குள்ளவாடா வெங்கடரமணா கோயிலா கோயில் சிவன் கோயிலா? என்ன கோயில் தெரியாம வந்து சாப்பிடுறீங்க? சிவன் மேட்ச் என்ன தெரியாம. ஓம் நமச்சிவாய. நம்பிக்கையா போயிட்டு நம்ம அவனே நம்ம வெற்றிகரமா போயிட்டு ரீச் ஆயிட்டு நாங்க வரோம் கைஸ். இதுதான் ஏழுமலை. இவதான் எங்களை கூட்டு போறோம் கைஸ். மேல ஒரு மலை தெரியுதா? அந்த மலையில தான் சிவன் இருக்காரு. அங்கே போயிட்டு நம்மளாலே நம்ம பூஜை பண்ண முடியும். மற்ற இதெல்லாம் போனால் ஐயர் தான் பூஜை பண்ணுவாங்களா? இங்கே அப்படிலாம் கிடையாது, நம்மளே பூஜை பண்ணலாம். அங்கே கடையில் இருந்தது. அந்த கடையிலலாம் நீங்கள் வந்து பூஜை ஐட்டம் வாங்கிட்டு நீங்கள் போய் அங்கே போய் நீங்கள் பூஜை பண்ணலாம். நீங்களே உங்கள் கையால் நீங்கள் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போயே மூச்சு வாங்குது. பொறுமையாக நடக்கடா கைஸ். அது இல்லாமல் அதுக்கப்புறம் 10 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கைஸ் ஒரு ஆளுக்கு. கார் பார்க்கிங் 50 ரூபா, பைக் பார்க்கிங் 20 ரூபா. மூச்சு வாங்குது. இந்த நாய் பாருங்க டே கைஸ். இவன் இதுவா மாறிட்டான் கைஸ். இவன் மேன் விசஸ் மைண்டா மாறிட்டான். என்ன தின்னு தெரியல, என்னென்னத்தையும் தின்னு பார்த்துட்டு வந்துனுக்குறா. இவனுக்கு புரியவே நடக்க மாட்டேறானுங்க. அவசரப்பட்டு அழிச்சலாம் வேகமாக போகிறானுங்க. நம்ம மேலே கொஞ்சம் பார்க்க பீதியாக தான் இருக்குது. பீதி இல்லாமலாம் இல்லை. என்னால் பார்த்துக்கலாம் விடுங்க கைஸ். இப்போ வந்து பாருங்கள், டைம் கரெக்டாக வந்து 10 மணிக்கு நாங்கள் வந்து ஏற ஆரம்பித்தோம். இப்போ 10:05 ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் வந்துவிட்டோம். நாங்கள் கரெக்டாக எத்தனை மணிக்கு மேலே போய் ரீச் ஆகிறோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வந்து கிளம்புறோம், எல்லா டைமிங்கோடு உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறேன். என்னதுன்னா, ஹனுமான் வந்து அந்த சஞ்சீவி மலை எடுத்துகிட்டு போனார்ல, அதுலேருந்து ஒரு செதில் வந்து கீழே விழுந்தது தான் கைஸ் இந்த பரங்கி மலை. இந்த பர்வத மலை பார்த்தீங்களா? அந்த பர்வத மலையே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ அந்த சஞ்சீவி மலை எவ்வளோ பெருசாக இருக்குன்றது பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த சஞ்சீவி மலை எங்கே இருக்குது தெரியுமா? தெரியாது கைஸ். ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல. வருங்காலத்தில் கண்டுபிடிக்கலாம். இந்த மலையோட அடி உயரம் வந்து எவ்வளோனா 4500 அடி உயரம் கைஸ். 4500 அடி மேலே ஏறி பார்த்துட்டோன்னா வெற்றிவேல் வீரவேல் சிவா. இந்த காட்டு பாதை போயிட்டே இருக்கிறதே வந்து இன்னும் வரவே இல்லை. நம்ம அந்த வளரண்டா என்னடா இது கைஸ். இந்த காட்டு பாதையே வந்து முடிஞ்சு மலை அடிவாரங்கிட்ட போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது கைஸ். போகவே முடியல, ரொம்ப நேரம் ஆகினே இருக்குது. ஆனால் மலை கிட்ட வருது, ஆனால் ஹைட் அதிகமாகுது. இருக்கிறது எது ரொம்ப ரிஸ்க்கான பாதைனா அந்த கம்பி மாதிரி இருக்குதுல்ல, அது காட்டுறவங்களுக்கு கடப்பாறை பாதை. அதில் ஏறுறது தான் ரொம்ப ரிஸ்க்கு. அதில் வீடியோ இது வரைக்கும் யாரும் எடுத்தது இல்லையா? நம்ம எடுத்து காட்டுவோம். ஓகே, எக்ஸ்க்ளூசிவா நம்ம எடுத்து காட்டுறோம். அங்க காவா ஒருத்தர் கஞ்சா அடிக்கிறது காட்டுறா, இங்க காட்டுறா. ஓகே கைஸ், ஏய் உட்காந்து போண்டா டேய். வாடா, மலை அடி வரத்துக்கு வரல, அதுக்குள்ள உட்காந்து போவோமா கைஸ். இந்த கோயில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வந்து அவரே வந்து பட்டை போட்டு விட்டுருவாரு சாமி. அதை நம்ம போட்டுட்டு தான் கைஸ் மேலே போகணும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து சாப்பாடு இருக்குல்ல, அங்கே வந்து 24 மணி நேரம் ஃப்ரீயாக சாப்பாடானா தானே போடுவாங்க. மலை ஏற ஆரம்பிக்கலாம் கைஸ். இதுக்கப்புறம் இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ வந்து காட்டு பாதையில தாண்டி இப்போ வந்து அடுத்த பாதையை நோக்கி நம்ம பிரயாணம் செய்ய போகிறோம். வாங்க போகலாம். கைஸ், நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இன்னொரு கோவில் இருக்குது. இங்கே நம்ம வந்து பட்டையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு அப்படியே நம்ம முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இங்கே பாரு யானை சாணம் கைஸ். இது வந்து ஏதோ சாணம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரம்பிச்சாச்சு. முன்னேற்றி விட்டு வெற்றிகரமாக வரலாம். எதை சொல்ல வரீங்களா நாட்டுக்கு? அப்படியே பாருங்களேன், சாமியார் மாதிரி இருக்கிறான் பாருங்களேன், மாலையெல்லாம் போட்டுக்கின்னு படி ஏற ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இந்த இடமே பாருங்களேன் எவ்வளோ பச்சை பசையில் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கேயும் இருக்காங்க. இங்கேயும் வந்து நம்ம விபூதி வச்சுட்டு நம்ம அப்படியே மேலே ஏறுறோம் கைஸ். மேலே ஏறிட்டு அப்படியே போக வேண்டியது தான். இதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் பாதை.
இங்க பாருங்க நம்பர்லாம் இங்க போட்டுருக்குது. ஃபர்ஸ்ட் சொன்னீங்க 15 நம்பர். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. கைஸ் இங்க பாருங்க படிக்கட்டுல ஒவ்வொரு படிக்கட்டுலயும் நம்பர்லாம் இருக்குது. இது படிக்கட்டு நம்பர் எப்போ முடியுதோ அது முடிஞ்சோடனே அடுத்த பாதை வந்துடும். மூச்சு வாங்குது. நான் அப்படியே பேச அப்படியே காட்டிட்டு அப்பலாம் கண்டினியூ பண்றது. கைஸ் 100 படிக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு நல்லா வாங்குது. மொத்தம் எவ்வளோ 4000மா? 4000 படிக்கட்டான். கம்மியா கைஸ் ஒருத்தருக்கு 4000 இல்லடா அது கூட. டேய் என் கால்லாம் அப்படியே ஏதோ டைட் ஆகுதுடா. கத்து வந்துருமா? ஏய் இல்லை ஏய் தொப்பையை வச்சு இப்பயே வச்சுக்கின்னு ஐயோ மேலே போயிட்டு வந்து 6 பேக்ஸோட வர கைஸ்டாண்டு வரேன் கைஸ்டாண்டு வெட்டி கைஸ் மொரவெல்ல பாலைஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். இது ரைஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். இங்கேருந்து தாண்டி போனால் குரங்குகள் நமக்கு இருந்து புரியுவாங்க. அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கழிச்சு அப்படியே ஐஸும் அப்படியே சாப்பிட்லாம். அது உங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்க இந்த இடத்துல. நம்ம போனோம்னா நமக்கிட்ட இந்த பக்கம்னு பிடிக்கணும். அதுக்காக தான் காத்துனுக்குறேன். நான் கதியாக வராம போகிறேன். ஐய் இந்த மலை ஏறலான்னு பார்த்தா மலை இப்படி ஏறாம இப்படி ஏறுது கைஸ். சுத்தமாக முடியல. கீர் ஆகுது. அவன் பாருங்க ஐயோ ரொம்ப கஷ்டம்தான் கைஸ். ஜூஸு குடிச்சா இன்னொரு வாட்டி குடின்னு கேட்குதே தவிர அது வந்து குடிச்சு தெம்பாக்கிலாம் போக மாட்டேங்குது. இந்த மலை ஏறிட்டு 4 நாள் 10 தூங்கிடுவோம் போலியே. முடியலடா டே அப்பா கஷ்டம்தான் கைஸ். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஏறி அப்படியே போகணும். கைஸ் எங்ககிட்ட இந்த குளுக்கோஸ் பாட்டில் பிடிக்கிறது சாப்பிடுறது பாருங்க கைஸ். அது சரி என்ன ஒரே வேலை போட்டுச்சு. கைஸ் நம்ம வந்துட்டோம் கைஸ். நம்ம வந்து 900 எவ்வளோத்துல இருக்கிறோம் இப்போ. நான் ஏன் இதுவிட இல்லை பாட்டுன்னு அப்படியே போகுது. இங்கேருந்து இப்போ நாங்கள் இப்போ அப்படியே உக்காந்துருந்தோம். ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார் இங்கேருந்து இன்னும் 3 மணி நேரம் ஆகும்னாரு கைஸ். ஐயோ 4 கால் மாதிரி நடந்து போகணுமா. 2 கை 2 காலையும் யூஸ் பண்ண தான் மேலே ஏறுமா. கடப்பாறை பார்த்து இதெல்லாம் முடியல கைஸ். நம்மளால் முடியும் கைஸ். விட்டுற மாட்டோம். என் உயிரை வாங்குறான் என்னை ஏற விடாம பண்ணி. A few moments later. கைஸ் வெற்றிகரமா 1000வது படிக்கிறதுக்கு வந்துடும் கைஸ். சூப்பரா வேறு லெவலு. இன்னும் ஒரு 250க்கு தான். அதுக்கப்புறம் வேறு பாதை வரும். பார்ப்போம். சாமி பாட்டு போட்டு பயபக்தியாக போகிறோம் கைஸ். இதோட வந்து படிப்பாதை வந்து முடிஞ்சிச்சு. எவ்வளோ படிக்கிட்டு 1263 அடி நாயே 1200 அவனுக்கு கடியா கைஸ். இது வந்து நோண்டுது கைஸ். இது வந்து 1263 படிக்கட்டு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கல் பாதைகள். அதில் நம்ம ஏறி சொல்ல போகிறோம். அதுக்கே முடியல. இதில் எங்கே உட்கார்றது வேறு இடம் தெரில. அங்கே வேறு ஏதோ படிக்கட்டில் உட்காந்துருந்தோம். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு படிக்கட்டு. இங்கே பாருங்க இது படிக்கட்டு இப்படி தான் இருக்க போகுது. இதில் நாங்கள் எப்படி ஏற போகிறோன்னே தெரில. மலையில் ஏற போகிறோம் இதுக்கப்புறம். கைஸ் அப்படியே ஏறி போகலாம். இதில் அப்படியெல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கங்கே நாங்கள் நின்று வீடியோ எடுக்கிறோம். அப்படியே பார்க்கலாம். ஓகேவா கொஞ்சம் நல்லாவே கஷ்டம் தான் கைஸ். ஓகேவா இது முடிச்சுட்டு இதோட இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஐயோ நீ எப்படி ஃபீல் பண்ணுற சொல்லிட்டு போடா. எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியா ரொம்ப டயர்டாக அப்படியே கேமரா நடிப்புமா. அப்படியே இது அப்படியே எவ்வளோ தெம்புருக்கிற மாதிரி குடுக்குடுன்னு போவார். எங்களுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நாங்கள் வரும்போது கரெக்டாக அவன் உட்காந்துப்பான். கரெக்டாக நம்ம வந்து ஏச்சிட்டு வாங்கடான்னு உட்காராதான். நீ சாஞ்சிக்கிறான் உட்காரக்கூடாதுன்னு இது பண்ணிக்கிறான். அதனால நம்மளாலாம் உட்காராமலாம் பண்ணலாம் முடியவே முடியாது. என்னெல்லாம் உடம்பு போட்டுச்சு. A few moments later. நாங்கெல்லாம் டயர்டாகவே இல்லை. இவன் தான் கோழி செத்த மாதிரி ஆகிட்டான். என்ன கைஸ் இது
கீழே வைக்க மாட்டாங்களா கோவில்? ஏன் கைஸ் இவ்வளோ மேலே வச்சுருக்காங்க கோவில்? கேட்கும்போது ஏறலாம் சொன்னீங்க. அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கடா நீ உலகத்தில். பாவம் பண்ணால் எனக்கு என்ன டயர்டாகும்.